You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதும் போதுமான ஒரு தேவன். அதனால் இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களிடத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுது என்னென்னா, இந்த ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பலத்தையும் ஒரு புதுப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாஸ்டருங்க வித்தியாசமாக பேசுகிறது, ஊழியக்காரங்க எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆறுதலும் சமாதானமாக இருக்குது. நாங்கள் வேலை ஸ்தலத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்குறோம். பிரயாணப்பட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைகள் காலை 7 மணிக்கு இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கவனித்துட்டு தான் மற்ற காரியங்களை நாங்கள் செயல்படுறதுன்னு சொல்லி அநேகர் எங்ககிட்ட பேசுகிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க, நேர்முகத்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. அதனால் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கவனிங்க, அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளி தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்திகளை வாட்ஸ்அப் மூலிமா மற்ற எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது நிமித்தமாக நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்களானால் அவங்களும் இதை கேட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் தேவன் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறத அவங்களும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. இது பெரிய ஒரு சாட்சியாய் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நான் வைக்கிறேன். அநேகர் இதனால் தொடப்பட்டு அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அழகான ஒரு வசனம் இருக்கிறது. தி புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 58. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். எப்படி வேதம் முழு புத்தகத்தில் 66 புத்தகம் இருக்குதோ அப்படி போல் ஒரு மினி சின்ன ஒரு வேத புத்தகம்னு கூட சொல்லலாம். 66 அதிகாரங்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, அதனால் ஏசாயா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. பல காரியங்கள் தேவன் இவரால் வெளிப்படுத்தப்பட்டு இந்த நாட்களில் நிறைவேறப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான ஒரு தீர்க்கதரிசி. அதனால் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்று அதை அப்ளை பண்ணி கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் வாக்குத்தத்தங்களாக நாம் உறுதி கொள்ளும்போது தேவன் அதன்படி அவைகளை செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தி புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 58 verses 9. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. Then thou shalt call and the Lord shall answer, and thou shalt cry and the Lord shall hear I am. தேவன் சொல்லுகிறார், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்பதாக. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பாருங்க, அவர் இதோ நான் இருக்கிறேன் சொல்லுகிற மாத்திரமில்ல, நமக்கு இருக்கிற நுகத்தடி அண்ட் யோக், ஆங்கிலத்தில் அழகாக காணப்படும் யோக், நுகத்தடி. 2 மாடுங்க வண்டியை பூட்டும்போது அதோடைய கழுத்தின் மேலே ஒரு பெரிய தடிமனான ஒரு கோலை வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நுகத்தடி. அந்த ஒரு உதவினால தான் மாடு வண்டியை இழுக்கும். அப்படி போல நுகத்தடி உன் வாழ்க்கையில் இருக்குமானாலும் தேவன் அவைகளை நீக்கிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நுகத்தடியை விரல் நீட்டி என்ன பண்றாரா? போக்குறார். நீப சொல்லு, குற்றச்சாட்டு, யாராவது உனக்கு விரோதமா ஏதாவது தவறான காரியத்தை சொல்றான் பாரு, அந்த குற்றச்சாட்டையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவர் நடுவிலிருந்து ஆண்டவர் நீக்குகிறார்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார்னு சொல்லி. நீ கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார்.
குடும்பத்தில் இன்னைக்கு அநேகர் எதிர்நோக்குகிறது என்ன தெரியுமா? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, குழப்பம் குழப்பம் குழப்பம், கடன் நெருக்கடி, குடிக்கார கணவர் மனம் மாறல, கீழ்ப்படியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க சரியா படிக்கிறது, இதுதான் குற்றச்சாட்டுங்க. இதுதான் காரியங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் சமுதாயத்தில் அதிகமாய் குடும்பங்கள் சந்திக்கப்படுகிற ஒரு காரியங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை நோக்கி நீ ஜெபிப்பாய், நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உன்னுடைய கூக்குரலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். உன்னுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவர் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். தேவச்சனமே, ஆண்டவர் அப்ப நீ கூப்பிடும் போது உன் சத்தத்திற்கு என்ன பண்றார்? அவர் செவி சாய்த்து இதோ நான் இருக்கிறேன், here I am. இதுதான் ரொம்ப முக்கியமாய் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு வீடு பூட்டிட்டு இருக்குன்னா உள் பூட்டுக்கும் வெளி பூட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். உள்ள பூட்டி போட்டு இருந்தா அவங்க உள்ள இருக்கிறாங்க, வெளியில பூட்டிட்டு இருந்தா வெளியில எங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ள அறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கூப்பிடும்போது இதோ இருக்கிறாங்க நான் வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடாட இப்போ வருவாங்க, 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல தான் பண்ணுவாங்க, வந்து கதவை திறந்து நம்மளை உள்ள அனுமதிப்பாங்க. ஏன்னா ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, உங்க சத்தம் அவங்களுக்கு கேட்கப்படும். அப்படி போலதான் தேவன் கூட நீ இக்கட்டு வரும்போது, இக்கட்டு நாளில குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, போராட்டம், சமாதானமின்மை, நெருக்கம், வியாதி, இப்படி போல சூழ்நிலை தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் சொல்றார், here I am. இதோ நான் இங்க இருக்கிறேன். I am there to solve all your problems. I am here to sort out all your problems. I am here to give an eternal peace to you. I am here to wipe all your tears. What a beautiful God is. இதோ நான் இங்க இருக்கிறேன். உன்னுடைய வியாதியை குணமாக்கும்படியாய், உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும்படியாய், உன் நெருக்கத்தில் உனக்கு விடுதலை தரும்படியாய், உன் போராட்டத்திலிருந்து நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா நான் இருக்கிறேன். எதை குறித்து கூப்பிடுற, எதை குறித்து கவலைப்படுற? இன்னைக்கு நான் இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால உன் நுகத்தடி மாறிடும், உன் நீப சொல்லி நீங்கிடும்ன்றார் ஆண்டவர். What a mighty God we serve. What a beautiful God we serve. Definitely is good in our life. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லவராக இருக்கிறார். ஒரு நல்ல சிறந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்கிறோம். நுகத்தடி, நீப சொல்லி, குற்றச்சாட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்திற்கு பதில் தந்து சொல்றாரு, here I am. இதோ நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லி அந்த நல்ல தேவன் எப்போது உங்களோடு கூட, குடும்பத்தோடு, தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும்போது, சத்தமிடும்போது, அபாயமிடும்போது இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குகளை கொடுத்து நுகத்தடியை போக்கி நீப சொல்ல நீக்கி ஆண்டவரப்பா எங்களோடு கூடவே இருந்து வழி நடத்துக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வார்த்தையை கவனித்து நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில பல விதத்துல நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.